இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான லெமன் ரைஸ் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 லெமன் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு லெமன் பிழியும் போது ரொம்ப கசக்கி பிழிய வேண்டாங்க. ரொம்ப கசக்கி பிழிஞ்சிங்கன்னா சாத கச்சல் வரும். லைட்டாக பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்தி வரமிளகாய் செவக்க வணங்கினா சாதம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை தலை சேர்த்திட்டு ஒரு 7-8 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. லாஸ்ட்டாக 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்த நிமிஷமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அப்போ தான் லெமனில் இருக்கிற விட்டமின் சி நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். கொதிக்க விட்டிங்கன்னா விட்டமின் சி டெஸ்ட்ராய் ஆயிரும். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தி அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6 கரண்டி ஒயிட் ரைஸ் சாதம் வந்து ரொம்ப சூடாக போட்டு கிளற வேண்டாங்க. அதுக்கப்புறம் சூடாக போட்டிங்கன்னா வதவதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாதம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துறனால 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணையும் நல்லெண்ணையும் லாஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா சாதம் வந்து வரவரன்னு போகாமல் பஞ்சாட்டு இருக்குங்க. மத்தியானம் வரைக்கும் குழந்தை சாப்பிட்ற வரைக்கும். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை மல்லித்தலை இருந்தால் சேர்த்திக்கோங்க, ஆப்ஷனல் தாங்க. சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரைங்க. 3 கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 2-3 கொதி வந்ததையுமே தண்ணியை ட்ரெயின் பண்ணிடுங்க. ஒரு 50% நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். லாஸ்ட்டாக தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை, நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு பேர் பார் பாயிலிங் மெத்தடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கும்போது சூப்பராக நம்மளுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோ வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் அந்த வாய்வு பிரச்சனை இருக்காதுங்க. லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஜூஸுக்கு வந்து கேரட் ஜூஸ் தாங்க. ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு 2 பாதாம் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. கேரட் வந்து குழந்தைகளுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. லாஸ்ட்டாக பாலுங்க, காய வச்சு ஆற வச்ச பால் ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்தி 2 ஐஸ் க்யூப்ஸ் கலந்து கொடுத்துக்கும் போது ஐஸ் க்யூப் சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருந்தாலும் ஜூஸ் கெடாதுங்க. இந்த மாதிரி கேரட் ஜூஸ் வந்து வீக்லி ஒன்ஸாவது குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுருங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் தாங்க. நைட்டி சுண்டல் ஊற வச்சுட்டு வெங்காயம், வரமிளகாய், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள்லாம் போட்டு தாளித்து கொடுத்தது தாங்க. வாட்டர் பாட்டிலில் நெல்லிக்காய் 2 போட்டு கொடுத்துருங்க. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இவ்வளோ தாங்க லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சிச்சு. மார்னிங் ட்ரிங்க்குக்கு வந்து எப்பவும் போல் ஜீரகம், சோம்பு, வெந்தய தண்ணி தாங்க. அடுத்த 1/2 hour கழித்து உளுந்தங்கஞ்சிங்க. உளுந்தங்கஞ்சி ப்ரிப்பரேஷனும் ஜீரக சோம்பு பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவோட டைட்டிலுக்கு மேலே ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி பொங்கல், சாம்பாருங்க. நாளைக்கு தான் லஞ்ச் மெனுவில் பார்க்கலாம். பை பை.